சார் இப்போ தங்கத்துக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது சார். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வெள்ளி எந்த மாதிரியான புரட்சியை வந்து உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, பொதுவா வந்து இப்போ நீங்க கையில கொஞ்சம் காசு வச்சிருக்கிறீங்க. டி நகர்ல ஒரு மென வாங்கி வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. போய் கேட்குறீங்க, டி நகர்ல விலைலாம் ரொம்ப அதிகமாகி போச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? எங்க கம்மியா அதை விட இருக்கும்? கொஞ்சம் தள்ளி போய் அதை விட தள்ளி ஒரு கிண்டி போகிறீங்க, அங்கேயும் விலை ஏறி போச்சு. என்ன பண்ணுவீங்க? அங்கேருந்து கொஞ்சம் தாம்பரம், அங்கேயும் ரொம்ப அதிகமாகி போச்சு. அங்கே செங்கல்பட்டு. ஸோ இப்படி தான் வந்து அந்த மாதிரி தங்கம் விலை ரொம்ப ஏறி போச்சு. தங்கம் விலை ஏறின உடனே ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட 10,000 ரூபாய் ஆகுது. என்ன பண்ணுறது? சரி, அதை விட கொஞ்சம் கம்மியாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெள்ளிக்கு வெள்ளி போகிறாங்க. இப்போ வெள்ளி ரொம்ப அதிகமாகி போச்சுன்னு இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் காப்பரில் முதலீடு பண்ணலாமா சார்? அப்போ நாங்கள் வேங்க தங்கத்துலேருந்து வெள்ளிக்கு வந்து, வெள்ளிலேருந்து காப்பருக்கு வந்து, காப்பரத்துலேருந்து தகரத்துக்கு வந்து, தகரத்துலேருந்து குப்பைக்கு போயிடுவோமா நம்ம? தெரில. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்ற ஒரே பேண்டில் வருது. தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம், பல்லடியம், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் குரூப்பில் வருது. அதனால் ஒரு தங்கம் விலை ஏறும்போது அதுக்கு ப்ரொபோஷனலாக மற்றதெல்லாமோ ப்ரொபோஷனல் இல்லை, அதை விட கூடவும் குறையவும் ஏற்ற இறக்கங்களோடு மற்ற ப்ரீஷியஸ் மெட்டல்ஸும் ஏறுது. அதில் வெள்ளி வந்து பொதுவாக வந்து ஏறும்போதும் தங்கத்தை விட அதிகமாக ஏறும், இறங்கும் போதும் தங்கத்தை விட அதிகமாக இறங்கும்.